மதிப்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மே மாதம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பயிற்சிகளினால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சுப பலன்கள் நமக்கு நடக்கும், என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நெகட்டிவான விஷயங்கள் இருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்றது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும், எந்த ஆலயத்துக்கு சென்று என்ன மாதிரியான பரிகார வழிமுறைகள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். பொதுவாகவே ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த பாவகத்தில் போய் நிற்கிறாங்களோ அந்த பாவகத்தை தன்னுடைய வீடாக்கி தனக்கான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். ராகு கேதுக்கள் எப்போதுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள், முன்னோக்கி நகராது. மற்ற கிரகங்கள் எல்லாம் கிளாக் வைஸில் போகும். இந்த ராகு கேதுக்கள் மட்டுமே ஆன்டி கிளாக் வைஸில் வரும், பின்னோக்கி வரும். இப்போ விருச்சகம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவார், சுகஸ்தானத்துக்கு வர்றார். இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுப்பாளோ அந்த பலனை இந்த 4ஆம் இடம் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிற அசுப கிரகம் இருந்தால் என்ன பண்ணும், பலனை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிற கிரகம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்தவர். அவரும் பின்னோக்கி நகர்ந்து 10ஆம் இடத்துக்கு போவார், சிம்ம ராசியில் போய் இருப்பார். அப்போ இந்த 2 கிரகங்கள் எப்போதுமே நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய கிரகங்கள், 7ஆம் பார்வையாக பார்த்து கொள்ளும். அதே மாதிரி இந்த 7ஆம் பார்வையாக பார்த்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எந்த பாவகத்தில் இருக்கின்றார்களோ அந்த பாவகத்திற்கான பலனை பர்ஃபெக்டாக செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக யூடியூப்பில் வீடியோக்கள் விருச்சக ராசிக்கு நெகட்டிவாகவும் வருது, பாசிட்டிவாகவும் வருது. ஆனால் வருஷமெல்லாம் தான் கேட்குறோம். ஆனால் சுபபலங்கள் நடந்த மாதிரி இல்லையா ஐயா, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சுய வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பல நண்பர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். ஐயா, உங்களை தயவு கூர்ந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் தன்னுடைய பயணத்தில் கொடுக்க வேண்டிய பலாபலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாம் பிறக்கின்ற பொழுது எந்த நேரத்தில் பிறந்தோமோ, எந்த திதியில் பிறந்தோமோ, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ, எந்த நாம யோகத்தில் பிறந்தோமோ, எந்த கரணத்தில் பிறந்தோமோ அதன் அடிப்படையில் கிரகங்கள் கரெக்டாக எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகத்திற்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் தான் இந்த கோச்சார பலனை உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது என்ன தசை தசாபுத்தி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். பொதுவாக நண்பர்கள் யூடியூப்பில் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ராடாக இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னத்தையோ சொல்கிறீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வருஷ கணக்கில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. ஐயா, ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள். விருச்சக ராசியில் நீங்களோ நானோ 10 பேரோ 20 பேரோ பிறந்திருக்கிறோமா? விருச்சக ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா? உலக புகழ் யாருமே பெறலையா? ஒரு நடுத்தரமான வாழ்க்கை யாருமே வாழலையா? இதுக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதங்கள் தானையா தெளிவான முடிவை கொடுக்கும். கர்மவினையின் பயனின் அடிப்படையில் தானையா பலாபலன்கள் இருக்கும். அந்த பலாபலனை கோச்சாரத்திலையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதை கண்டிப்பாக வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகிதையை கொடுக்கக்கூடியது நம்ம சுய ஜாதகம் தான். புரியுதுங்களா? அப்போ ஒரு பேசிக்காக சில விஷயங்களை பேசாமல் எடுத்த உடனே அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக முடியுமாங்க ஐயா? போக முடியாது. அதனால் இது இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அடுத்து இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முன்னறிவிப்பு காட்டக்கூடிய அமைப்பு தான். தயவு செய்து நீங்கள் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க ஐயா. சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள், என்ன தசை தசாபுத்தி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். திதி சூனியத்தினுடைய அதிபதியான கிரகங்கள் போய்கொண்டிருந்தால், அவர்களுடைய புத்தி போய்கொண்டிருந்தால், அப்புறம் தசை போயிட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த பாவத்துக்கு திதி சூனியமாக வராங்களோ அந்த பாவத்தின் வழியாக கண்டிப்பாக கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும். புரியுதுங்களா? நாமயோகத்தின் அடிப்படையில் யோகாதிபதி யாரு, அவயோகி யாரு அப்படின்னு பாருங்க. நம்ம எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கோம்னு பாருங்க. நாமயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிறக்கின்ற பொழுது நமக்கு ஒரு கடவுள் ஒரு சுழி போட்டிருப்பார், நீ இப்படி தான் வாழ்வ, இப்படி தான் இருப்ப, இப்படி தான் பலாபலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நமக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பார்த்தல, அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பார். நாமயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதே மாதிரி என்ன கரணத்துல பிறந்திருக்குமோ அந்த கரணம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கரணத்தினுடைய அதிபதி யாராக இருக்கின்றார்களோ அந்த கருணநாதன் திதி சூனியத்துல மாட்டாம, அவயோகினுடைய நட்சத்திரங்கள்ல இல்லாம, பர்ஃபெக்ட்டா அவர் சூப்பரா நல்ல நிலைமையில இருந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி? கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற நிலையில கூட அந்த கருணநாதன் காப்பாத்தி கொண்டு வந்துருவார். பல விஷயங்கள் இருக்குதுங்க ஐயா. ஜோதிடத்துல லட்சோப லட்ச விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 540 விஷயங்கள் இருக்குது. இந்த 540 கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு மனிதன் கேட்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. எந்த கேள்வியை கேட்பது? எப்படி நடக்கும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களை அலர்ட்டா இருக்க சொல்றதுக்கான பதிவு தான். இந்த இடத்துல இந்த கிரகங்கள் வந்தால் என்ன செய்யும்? புரியுதுங்களா? அப்படியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை இவ்வளவு தெளிவா பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன நடக்குது? என்ன நடக்கும்? இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா, தாராளமா நான் சொல்லக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கங்க. 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. குறைந்த கட்டணத்துல சுய ஜாதகத்தை தெளிவா ஆய்வு பண்ணி, திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், நாமயோகத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட மேலோட்டமான பலன்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆழமா ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்கு ஜென்ம ஜாதக பலனாக கொடுத்துடலாம் நண்பர்களே. பார்க்க விருப்பம் இருந்தால் மீண்டும் சொல்றேன், அந்த நம்பரை 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா நண்பர்களே? விஷயத்துக்கு போலாம். இப்ப ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள், சாய கிரகங்கள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலம் விருச்சிக ராசிக்கு என்ன செய்யும் பார்க்கலாமா? விருச்சிக ராசிக்கு தற்போது ராகு பகவான் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ இவங்க பின்னோக்கி நகர போறாங்க. மே 18ஆம் தேதி. அப்போ ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவார். கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு போவார். ஒரு பர்ஃபெக்டா சூப்பரா நல்ல விஷயம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு சொல்ல போனால் 10ஆம் இடத்தில் கேது போய் நிற்பது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான நல்ல சூப்பர் விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உங்களால் தொழில்துறையில், வேலைத்துறையில், வருமானத்துறையில் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கேது தான் நிரூபிப்பார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்டாக எடுத்துக்கங்க. சூப்பரான ஒரு பாசிட்டிவான விஷயம். இது வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, சரியான வேலையில் போய் நான் உட்கார முடியல, சரியான வேலையில் இருந்தாலுமே அங்கே ஒரு டார்ச்சராக இருந்துச்சு, வேலையை விட்டு மாற்றலான்னுட்டு இருக்கிறேன், ஒரு புதிய வேலைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், இங்கே வேலை செய்யலாமா, வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இப்படி பல விஷயங்களுக்காக நான் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ வேலை தான் முக்கியம், வேலை மட்டும் நல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய வருமானத்தை பார்த்துருவேன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் வருகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ தாராளமாக விருச்சிக ராசி நண்பர்கள் வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, நல்ல பதவியில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும். அடுத்ததாக 4ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வர்றது தான் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம் இல்லையா? அந்த தாய்ஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்த என்னையா செய்வார்? ராகு பகவான் அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு புத்தி அதிகமாக கொடுத்துருவார். கவனக்குறைவு ஏற்படும். எதில்? படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும். அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா வேற மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களை தான் அவங்க நோக்கிட்டு இருப்பாங்க. அப்போ புக்கை எடுத்து வச்சுட்டு வேற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. எப்படி? பொழுதுபோக்கு அம்சங்கள் எப்படி இருக்கும்? எந்த நண்பனை போய் பார்க்கலாம், எங்கே போகலாம், எங்கே சுற்றுலா போகலாம், எங்கே சுற்றலாம், எங்கே வரலாம், என்ன விளையாட்டு விளையாடலாம், இப்படியான ஒரு விஷயங்களில் தான் கவனம் போயிட்டு இருக்கும். அப்போ 4ல் கேது இருந்தால் இந்த மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவார். அப்போ மாணவ செல்வங்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும். அதை விளையாட்டுத்தனமான எண்ணங்களையும் சூழ்நிலையும் மாற்றிக்கங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. இது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவன் செய்கின்ற வேலை. அதுக்கப்புறம் ஒரு சொத்து வாங்க போகிறேன், ஒரு மனை வாங்க போகிறேன், ஒரு புதுசாக கட்டின வீட்டை வாங்க போகிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் போய் கொண்டு வரும்போது அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ண வச்சுருவார், நெகட்டிவாக பண்ணி விட்டுருவார் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. அப்போ அந்த சொத்தின் மூலியமாக வில்லங்கங்களை ஏற்படுத்தி விட்டுருவார்.
ஒரு வாகனங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாகனத்தில ஏதாவது ஒரு வில்லங்கத்த ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு வீடு நல்லா தான் இருக்கு. அத ஒரு ரிப்பேர் செலவு பார்க்குற மாரி வந்துரும். வாகனம் நல்லா தான் இருக்கு. திடீர்னு ரிப்பேர் செலவு வந்துரும். இப்படி பல விஷயங்கள வந்து ராகு நெகட்டிவான விஷயங்கள குடுத்துருவாரு. அதனால ராகு தரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியாக இருக்கும். தாயாரினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுது அப்படிங்கிறத நாம தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், உறவுகளுக்குள்ள சங்கடங்கள் வராம பார்த்துக்கிறணும். நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ள சங்கடங்கள் வராம, பேச்சுவார்த்தைகள கரெக்ட்டா பேசி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நண்பர்களே. அதே மாரி இப்போ 4ல வந்து ராகு இருப்பது அப்படிங்கிறது தொழில் வெளியில கொஞ்சம் சிக்கல குடுப்பாரு. ஆனா 10ல இருக்கிற கேது அத சரி பண்ணிருவாரு. 4ல ராகு பிரச்சனை பண்ணுனாலும், 10ல இருக்கிற கேது அதை சரி பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராகு வந்து இடமாற்றம் பண்ணுவாரு, தொழில் மாற்றம் பண்ணுவாரு, ஏதாவது அலைச்சல குடுப்பாரு. அத செய்யலாமா? இத செய்யலாமா? அப்படி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா யோசிக்க வச்சு சிக்கல்ல மாட்டி விட்டுருவாரு. 4ஆம் இடம் அற்புதமான சுகஸ்தானம். ஒரு மனுஷன் லக்ஸூரியஸா வாழ்றதுக்கு, பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு, ஒரு நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கிறதுக்கெல்லாம் 4ஆம் இடம் தான். அப்போ அம்மா ஒரு பிள்ளைக்கு என்னெல்லாம் செஞ்சு குடுக்கணும்னு நினைக்குமோ, அது மாரி தான் 4ஆம் இடம் செஞ்சு குடுக்கும். அந்த 4ஆம் இடத்துல போய் அசுப கிரகம் உட்கார்ந்தா எப்படி ஐயா? நல்லது இல்லையா? இல்லையா? அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக இப்படியெல்லாம் ராகு 4ல இருந்து பல வாக்குல பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? குரு பகவானும் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பாரு. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் 9ஆம் பார்வையாக இந்த ராகுவை பார்ப்பார். அப்ப ராகு செய்ற தில்லு முள்ளு வேலைகள்லாம் மாறும் இல்லையா? நம்மள தேவையில்லாத பிரச்சனைலாம் கொண்டு போய் சிக்கல ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல செய்யக்கூடிய ராகு பகவானுடைய வேலை இங்க பலிக்காது. அப்போ ராகு பகவான், குரு பகவானுடைய பார்வையில சுபத்துவம் பெறுகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறலாம். ரொம்ப அற்புதமான நல்ல விஷயம். அப்ப ராகுவினால் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எவ்வளவாக இருந்தாலும், கண்டிப்பாக குரு பகவானால் அது வந்து மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. சரிங்களா? இந்த விதத்துல வந்து நீங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப புதிய வீடு, வாகனம், சொத்து, பத்து எல்லாமே வாங்குவோம். ராகு பகவானுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை இல்லன்னா மட்டும் தான் பிரச்சனை வரும். ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுனாலும் அது பாசிட்டிவா தான் முடியும். நெகட்டிவாக முடியாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்குவார். எப்படி? என்ன பண்ணலாம்? தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படியான புதிய புதிய சிந்தனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்ப அந்த சிந்தனைகள் மூலியமாக ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்கள் தீட்டி, அந்த தொழில அபிவிருத்தி பண்ணி, எப்படி லாபத்தை பன்மடங்காக ஆக்குறது அப்படிங்கிற உத்திகளை கையாளுவீங்க. அந்த அமைப்புக்கு கேது பகவான் கொண்டு வந்து விட்டுருவார். அப்போ கேது பகவான் வந்து 10ல இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக வேலைவாய்ப்பு வருமானத்துக்காக எந்த இடத்துக்கு போனாலும் பொழைச்சுக்குருவோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்று இல்லையா? அப்போ விருச்சிக ராசி நண்பர்கள் வருமானத்துல கஷ்டமா இருக்குது, சேமிப்புகள் இல்லை, வரவு குறைவா இருக்குது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு 10ல இருக்கிற கேது பகவான் செஞ்சு குடுத்துருவார். அப்ப சிறப்பு தானேய்யா! இதுல ஒரு முக்கியமான விஷயம் சுப செலவுகள் நெறைய ஆகும். சுப செலவுகள் கண்டிப்பா ஆகும். எல்லாமே நல்ல செலவுகளா இருக்கும். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடம் புதுசா வீடு கட்டலாம், திருமணத்தை முடிக்கலாம், பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிக்கலாம், இடம் வாங்கலாம், சொத்து சுகங்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கலாம். நமக்கு தேவை என்னவோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல நெறைய செலவுகள குடுப்பாரு. அதற்கு 10ல இருக்கிற கேது பண வரவை குடுப்பாரு. இந்த ராகுவும் நமக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவார். குருவினுடைய பார்வையில இருக்கிறனால. ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஐயா. அப்ப ராகு கேதுக்கு பயிற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காது அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவா தான் நடக்கும். அப்போ சுகஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுகின்றது. அப்போ சுகஸ்தானத்துல நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சீர்படும். சீர்கெடாது, சீர்படும். அதனால மருத்துவ செலவுகள் குறையும். வாகன செலவுகள், ரிப்பேர் செலவுகள் குறையும். வீடு பராமரிப்பு செலவுகள் குறையும். கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு முயற்சிக்கும் முன்னேற்றமும் தடை தாமதங்கள் வராது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ 4 அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, தொழில்துறையில ஆட்டோமொபைல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இது மாரி நெறைய விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா சாமி?
அப்போ முழுக்க முழுக்க ராகு கேதுக்கள் அதிர்ஷ்ட பலனையே தரக்கூடும் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத தாராளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. அதனால இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சுப பலனை தந்தாலும் இந்த ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் எந்த விதத்தில் நம்மளை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேளையில துர்கா பூஜைக்கு போய்க்கங்க. அந்த துர்க்கையை வழிபடுங்க. கேட்டிங்களா? ராகு கால வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பைரவர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. அந்த பைரவர் வழிபாடு பண்ண 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 நமக்கு முன்னேற்றம் தான். அப்போ கடன் பிரச்சனைகள் தீர்றது, மன சங்கடங்கள் தீர்றது, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீர்றது எல்லாமே சிறப்பாக இருக்கும். எல்லாம் தீர்ந்து மன நிறைவோடு இருப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.